வணக்கம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் கனடா tamilnews.ca, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இந்த வார கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். அடுத்த ஆண்டு கனடாவுக்குள் நுழைய அனுமதிக்கப்படும் சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கையை மேலும் கட்டுப்படுத்த மத்திய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. சர்வதேச மாணவர் கல்வி அனுமதி கட்டுப்பாடுகள் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லர் கூறியிருக்கிறார். 2025 புதிய சர்வதேச மாணவர்களின் கல்வி அனுமதிகள் 2024 இலக்கான 4,85,000 இருந்து 10% குறைக்கப்படும். இதன் மூலம் அடுத்த ஆண்டு 4,37,000 மாணவர் கல்வி அனுமதிகள் வழங்கப்பட உள்ளன. இந்த எண்ணிக்கை 2026 வரை தொடரவுள்ளது. ஆட்சியில் கவனம் செலுத்த உள்ளதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருக்கின்றார். இரண்டாவது இடைத்தேர்தல் தோல்வியை எதிர்கொண்ட நிலையில் இந்த கருத்தை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருக்கின்றார். இந்த வாரம் 2 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் லிபரல் கட்சி வெற்றியதையும் பெறவில்லை. இந்த இடைத்தேர்தல் தற்போதைய சிறுபான்மை நாடாளுமன்றத்தில் அதிகார சமநிலையை வைத்திருக்கும் கட்சிகள் தலா ஒரு ஆசனங்களை வெற்றி பெற்றது. நீண்டகாலம் லிபரல் கட்சி பிரதிநிதித்துவப்படுத்திய கிபெக் மாகாண தொகுதியை பிளாக் கிபெக்வா வெற்றி பெற்றது. மனிடோபா மாகாண தொகுதியை NDP மீண்டும் வெற்றி பெற்றது. கனடாவின் பணவீக்கம் ஆகஸ்ட் மாதத்தில் 2% குறைந்திருக்கிறது. பிப்ரவரி மாதம் 2021 பின்னர் மிக குறைந்த பணவீக்க அளவு இதுவாகும். இதன் மூலம் கனடாவின் வருடாந்த பணவீக்க விகிதம் ஆகஸ்ட் மாதத்தில் கனேடிய மத்திய வங்கியின் இலக்கை எட்டியிருக்கிறது. இந்த அறிவித்தலின் பின்னணியில் கனேடிய டாலரின் பெறுமதி பலவீனம் அடைந்துள்ளது. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து எமது செய்திகள் தொடரும். 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம், ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோர்ட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பெறப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். இப்பொழுது மார்க்கம் அண்ட் 16th Avenue சந்திப்பில் தமிழர்கள் நிர்வாகத்தில் மார்க்கம் யூனிசெக்ஸ் பியூட்டி சலூன் அண்ட் ஸ்பா. ஆண்கள், பெண்கள் அனைத்து வயதினருக்குமான சிகை அலங்காரம், ஹேர் கட், கலரிங், வேக்சிங், த்ரெட்டிங் என அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில். மார்க்கம் யூனிசெக்ஸ் பியூட்டி சலூன் அண்ட் ஸ்பா. இலக்கம் 383 மெயின் ஸ்ட்ரீட், மார்க்கத்தில் 905-554-2425 அல்லது 647-867-5696. Hey, look, now the offer accept பண்ணிட்டாங்க. Oh wow, really? But what about the mortgage? ஏன் கவலைப்படணும்? We have Jeffrey Mahindran. குறைந்த வட்டி விகிதத்தில் உங்கள் வீட்டுக்கான மோர்ட்கேஜை பெற்றுக் கொள்ளவும். ரீஃபைனான்ஸ், செகண்ட் மோர்ட்கேஜ், ஹோம் எக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட் என அனைத்துக்கும் ஷெல்டோ நிறுவனத்தின் மோர்ட்கேஜ் முகவர் ஜெஃப்ரி மகேந்திரன். 416-725-9712 www.wehandlemortgages.com. இந்த வார கனேடிய செய்திகள் தொடர்கின்றன. புதுப்பிக்கப்பட்ட மொடர்னா COVID-19 தடுப்பூசியை ஹெல்த் கனடா அங்கீகரித்துள்ளது. இந்த புதிய தடுப்பூசியை தற்போது பரவி வரும் மாறுபாடுகளுக்கு எதிராக பாதுகாக்கிறது. ஸ்பைக் வேக்ஸ் என்ற பெயரில் அறியப்படும் இந்த தடுப்பூசி ஒமிக்ரானின் KP.2 துணை வகையை குறிவைக்கும் வகையில் மறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஹெல்த் கனடா வேறு 2 புதுப்பிக்கப்பட்ட COVID-19 தடுப்பூசிகளையும் மதிப்பாய்வு செய்து வருகிறது. நியூயார்க்கில் தீவிரவாத தாக்குதலுக்கு சதி செய்த குற்றச்சாட்டில் பாகிஸ்தான் குடிமகன் ஒருவர் கனடாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைதானவர் ஜசாப் ஜடூன் என்ற பெயரில் அறியப்படும் 20 வயதான முகமது ஜசாப் கான் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்.
கனடாவில் வசிக்கும் இவர் புரூக்ளின் பெருநகரம் உள்ள யூத மையத்தில் துப்பாக்கி சூடு நடத்தும் திட்டத்துடன் அமெரிக்காவுக்குள் நுழைய முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவர் மாணவராக கனடாவுக்கு வந்தவர் என குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லர் உறுதிப்படுத்தியுள்ளார். இஸ்ரேலுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்மட்ட வாக்கெடுப்பில் கனடா பங்கேற்காமல் தவிர்த்துள்ளது. காசா பகுதியிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் இஸ்ரேல் தனது சட்டவிரோத பிரசன்னத்தை ஒரு வருடத்துக்குள் நிறுத்த வேண்டும் என இந்த பிரேரணை கூறுகின்றது. இந்த வாக்கெடுப்பு 124க்கு 14 என கணக்கில் நிறைவேறியது. கனடா உட்பட 43 நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. இந்த பிரேரணை ஒரு தலைப்பட்சமானது என ஐக்கிய நாடுகள் சபைக்கான கனடாவின் தூதர் பாப் ரே கூறியிருக்கின்றார். ஆனாலும் இஸ்ரேல் சட்டவிரோதமாக பாலஸ்தீன பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளது என்பதை கனேடிய அரசாங்கம் ஒப்புக்கொள்கிறது என்று அவர் கூறியிருக்கின்றார். ஏர் கனடா விமான நிறுவனம் அதன் விமானிகள் தொழில் சங்கத்துடன் ஒரு தற்காலிக ஒப்பந்தத்தை எட்டியிருக்கிறது. இதன் மூலம் ஏர் கனடா விமானிகள் வேலை நிறுத்தம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இரு தரப்புக்கும் இடையிலான 4 ஆண்டு தற்காலிக ஒப்பந்தம் குறித்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது. 5200க்கும் மேற்பட்ட விமானிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழில் சங்கத்துடன் ஒரு தற்காலிக உடன்பாட்டை எட்டியுள்ளதாக ஏர் கனடா விமான நிறுவனம் அறிவித்திருக்கிறது. புதிய ஒப்பந்தம் குறித்து தமது தொழில் சங்க உறுப்பினர்கள் ஒப்புதல் வாக்கெடுப்பு நடைபெறும் வரை அதனை விவரங்களை ரகசியமாக வைக்கப்படும் என்று விமானிகள் தொழில் சங்கம் கூறியிருக்கிறது. இந்த வாக்கெடுப்பு அடுத்த மாதத்தில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2024 பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் போட்டியில் 10 பதக்கங்களை கனடா வெற்றி பெற்றிருக்கிறது. பாராலிம்பிக்ஸ் போட்டியில் மொத்தம் 29 பதக்கங்களை கனடா வெற்றி பெற்றது. இதில் 10 தங்கப் பதக்கங்களும் அடங்குகின்றன. தவிரவும் 9 வெள்ளி 10 வெண்கல பதக்கங்களையும் கனடா கைப்பற்றியிருக்கிறது. இதன் மூலம் பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் போட்டியிலும் 2020 டோக்கியோ பாராலிம்பிக்ஸ் போட்டியை விட அதிகம் பதக்கத்தை கனடா வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த வார கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.